அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சஹருக்காக தேங்காய் பால் சாதம் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். 1 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, முந்திரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வந்துட்ட பிறகு நம்ம இதில் தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பொன்னி அரிசி, சீரக சம்பா ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரைஸ் ஒரு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இது நல்லா வதக்கிட்டு நான் ஒரு முழு தேங்காய் அரைச்சி நான் பால் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் வாட்டர் நான் ரேஷியோ வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் அதை விட கொஞ்சம் நல்லா உதிரியாக, ரொம்ப உதிரியாக வேணும்னா நீங்கள் 1.5 டம்ளர் கூட வச்சுக்கலாம். நான் வச்ச ரேஷியோ கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கல்லுப்பு போட்டுட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்துட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி ஊற வச்சுருக்கிற ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு நைஸாக நல்லா கிளறி கொடுங்க. ரொம்ப அதிகமாக கிளறாதீங்க, அரிசி உடஞ்சிரும். அதுக்கப்புறமா கிளறிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். ரைஸ் ஒரு 50% வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மூடி ஓப்பன்லேயே வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அந்த ரைஸை வேக விட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வெயிட் வச்சுட்டு கீழே தவா வச்சாலும் வைக்கலாம், இல்லாமலே அப்படியே வைக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் தம்மில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உதிரியாக தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆகிடும். பகாரியா கானாக்கும் இப்படி தான் பண்ணணும். குக்கரில் நம்ம அதிகமாக செய்ய மாட்டோம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தான் நாங்கள் தம் போட்டு செய்வோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ் நான் புதினா சட்னியும் மட்டன் லிவர் கிரேவியும் நான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே கறி சால்லாம் தான் நம்ம செய்வோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லி மட்டன் லிவர் கிரேவி செஞ்சுருந்தேன். இதோடைய ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக்